வாரம் குலதெய்வம் கோயிலுக்கு போலான்னு இருக்கோம். குலதெய்வம் கோயில்ல நாமெல்லாம் போய் தங்கும்போது வீட்டு கதவை மூடக்கூடாது முல்ல. கதவை திறந்து வச்சுட்டு எப்படிக்கா போறது? எல்லாரும் போய் தங்கணும், ஆனா ஒருத்தர் மட்டும் போக கூடாது. சரி விடுங்கக்கா, நானே வீட்ல இருக்கேன். குலசாமி கோயிலில் வந்து ஒரு நாள் ராத்திரி தங்கிட்டு போகிறதா உங்கள் அண்ணி வேண்டியிருந்தாலாம். போயிடுவோம். ஒன்றும் இல்லை, அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. அது என்னடா, வீட்டை பூட்டிட்டு போகக்கூடாதான், யாராவது ஒருத்தவங்க வீட்டில் இருக்கணுமா? சரிண்ணே, நான் இருக்கேன். அண்ணே, எல்லாம் கரெக்டாக இருக்கு. ஓகேடா, ஒரு நிமிஷம் இரு. டேய் சரவணா, இந்தா இதை கதிர் கூட போய் டெலிவரி பண்ணிட்டு வந்துடு. சரிண்ணே. டேய் கதிர், சீக்கிரம் வந்துடுறா, அட கோயிலுக்கு வேற போகணும். 5 நிமிஷம்ண்ணே. ஆ டே வாடா. ஏண்டா தனியாக தானே கோயிலுக்கு போகிறேன், அவனையும் கூட்டு முட்டேன்னா? அதே ஏன் விட்டுட்டு போறான்னு காலையிலே சொன்னார்ல. சரி, அவங்க கூட போய் நான் துணைக்கு படுத்துக்கிட்டா? ஏன் மாமா, ஏன் தெரியாம பேசுறீங்க? நாம கோயிலுக்கு போறதே கதிர் முள்ளையும் தனியா இருக்கணுங்கிறதுக்காக தான். நீங்க அங்க போய் இருந்து என்ன செய்ய போறீங்க? ஓ அப்படி அப்படி. ஏய் உள்ள வீட்டில் இருக்கலாம். அட ஆமா மாமா, எப்ப பார்த்தாலும் சண்டை கோழிகளாவே இருக்காங்கல்ல, அதான் தனியா விட்டு போனாலாவது உட்காந்து பேசுவாங்கல்ல. ஏய் தனியா விட்டா உட்காந்து பேச போறாங்க. ஐயா மாமா மாதிரியே பேச மாட்டீங்களா? ஏய் சண்டை தானே போடுவாங்க அப்படின்னு சொல்ல வந்தேன். ஓஹோ, சரி, எம்புட்டு நேரம் போடுவாங்க? சண்டை போட்டு போட்டு அழுத்து ஒரு கட்டத்துல பேசிதானே ஆகணும். ஏய் நீ சொல்ற மாதிரி நடந்தா எனக்கு சந்தோஷம் தான். அம்மா இது யார் ஐடியா? எல்லாரும் சேர்ந்து அப்படியே யோசிச்சதுதான். ஆமா, இதுக்கு மூர்த்தி எப்படி ஒத்துக்கிட்டான்? அண்ணனுக்கு மட்டும் அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு ஆசை இருக்காதா? அதான். சரி, எந்த கோயிலுக்கு போறியே? வேற எங்க, நம்ம குலதெய்வ கோயிலுக்கு தான். சரி, நான் ஒரு விஷயம் கேட்பேன், நீ தப்பா நினைக்கப்படாது. எப்படி இருந்தாலும் ஏடா கூடமா தானே கேட்க போறீங்க, கேளுங்க, அப்புறம் பாத்துக்கிறேன். அவங்க 2 பேரும் ஒன்னா சேரணும்னு அவங்கள வீட்டுல தனியா விட்டு போறிய, அது சரிதான். அதை விட இந்த ஹனிமூனு இதுக்கெல்லாம் அனுப்பலாம்ல? ஆமா, அப்படியே அனுப்பிட்டு அவங்க 2 பேரும் போயிருவாங்க பாருங்க. டிக்கெட் எடுத்து கையில கொடுத்து போயிட்டு சொன்னா பொத்தான போறோம். அங்கேயும் சண்டை போட்டு பிச்சுக்கிட்டு நின்னா நம்ம என்ன பண்றது? இங்கேயாவது நாம இருக்கோம். இங்க பாரு, கதிர் கோவக்காரன் தான், ஆனா பொறுப்பு இல்லாதவன் இல்ல. அப்படிலாம் விட்டுட்டு வரமாட்டான். அப்புறமேல் யோசிக்கலாமாம்மா. நீயும் உன் பொண்டாட்டி குடிச்சு போயிட்டு வரட்டானே? கொடைக்கானல நல்ல குளிரான், ஒரு 4-5 நாள் போயிட்டு வாங்களேன். 4-5 நாளா? அப்புறம் கடையாரு பாத்துக்கிறது? மூர்த்தி இருக்கான், நான் இருக்கேன், அந்த பேர் இருக்கான், 2 ஜோடி போயிட்டு வாங்களேன். ஆட போவாங்க மாமா, நீங்க வேற. கதிரை சேர்த்துக்கோம்னு உன் பொண்டாட்டி நீ கவனிக்காம விட்டுறாத. அப்ப நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்க 2 பேரும் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. உன் வயசுல மத்த பேக்கெல்லாம் எப்படி இருக்கான்னு போய் பாரு. நீனு கதிரை வேஸ்ட்டுடா, கடை அண்ணம்னே இருக்கிய. அண்ணன் வரட்டும், நீங்க சொன்னது அப்படியே சொல்றேன். சொல்லு, அந்த உங்க அண்ணன் வந்து கழுத்து நெரிச்சிருவான். போ சொல்லு போ. வாரம் நீங்க வாட்டுக்கு நம்ம பிளானை சொல்லிடாதீங்க. நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லிடாத. கொடுத்தாச்சுண்ணே. அண்ணன் தான். அதை கிளம்பிடுறேண்ணே. வந்துட்டு சொல்லிட்டேன். இல்லைண்ணே, வண்டியில் அனுப்ப வேண்டாம், நான் நேராக கோயிலுக்கே வந்துடுறேன். சரிண்ணே. சரி கதிரு, நான் கிளம்பட்டுமா? போயிட்டு வாண்ணே. வீட்டில் யாரும் இல்லைன்னு வீட்டுக்கெல்லாம் போகாமல் இருந்துடாதரா, போயிரு. நான் கூட நினைச்சேன் இன்னைக்கு மாமா கூட போய் தங்கிடலான்னு. போச்சு, இவன் தேர மாட்டான், இவன் தேரவே மாட்டான். டேய், வீட்டை பூட்டிட்டு எல்லாரும் போய் அங்கே தங்கக்கூடாது, உன்ன வீட்டுக்கு போய் சொன்னது. நீ என்னடா அண்ணா? தெரியும்ண்ணே, நான் வீட்டுக்கே போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஜீவாண்ணே, நீங்க போயிட்டு வாங்க, நான் கதிரண்ண கூட துணைக்கு படுத்துக்கிறேன். எத்தனை சோதனை வருது பாருயா. நீ பயப்படாத ஜீவா,
இந்த பிள்ளை பூச்சியை நான் கவனிச்சுக்கிடுவேன். ஏண்டா நான் காலையில உன்னை வீட்டை கூட்ட சொன்னோம்ல, அப்ப நீ என்ன சொன்ன? ராத்திரி இருந்து கூட்டுதான் அப்படின்னு சொன்னல, அங்க அம்புட்டு வேலை கிடக்கு. இவன் கூட தொடங்கி போற நீ. அவன் என்ன கண்ணிகளையாவது பொண்ணா? அவன் தனியா போட்டான். நாங்க தொலைச்சு போட தொலைச்சி வீடு வந்து சேரமா. இப்படி க்ளோஸ் அப்ல வந்து வரட்டாதீங்க, பயமா இருக்குல்ல. யாரும் என் கூட துணைக்கு வர வேணாம். நானும் எங்கேயும் போல, வீட்டுக்கே போடுறேன். போதுமா? அது இல்லடா, கடையை அடைச்ச உடனே நேரா வீட்டுக்கு போயிரு. கதவை நல்லா தாப்பா போட்டுக்க, சரியா? அப்புறம் உன்னை நம்பி தாண்டா வீட்டை விட்டுட்டு போறோம், பத்திரமா பாத்துக்க. இடையில எங்கேயாவது கிளம்பி போயிடாத, புரியுதா? ஐயோ, ஓவரா நடிச்சு இவனே காட்டி கொடுத்துருவான் போலுக்க. நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு. ஏய் சீக்கிரம் கிளம்புடா. சரி 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 பாத்துக்க. அண்ணா இன்னைக்கு ஏதோ வித்தியாசமா இருக்க மாதிரி இருக்கு. ஆமா வித்தியாசமா இருக்கு. 2 கொம்பு இருக்கு, ஒரு வால் இருக்கு. ஏய் என்னடா பறக்க பறக்க பாத்துக்கிட்டு இருக்க? எல்லாத்தையும் எடுத்து வைடா. இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டாங்களே. என்னென்னமோ சத்தம் வேற கேக்குது, பயமா இருக்கு. இந்த அப்பா எங்க போனாக? வரேன்னு சொன்னா சீக்கிரம் வர வேண்டியதானே. யார் உள்ள இருக்கா? அப்பா அப்பா வந்துட்டாக. இந்த வரேப்பா. நீ போலையா? ஏன் நீங்க அவங்களோட போகலையா? நான் எங்க போனேன்? எல்லாரும் போறோம், வீட்டை பார்த்துக்கோன்னு என்கிட்ட சொன்னாங்க. நானும் சாவி எடுத்துட்டு வந்தா வீடு உள்ள தாப்பா போட்டிருக்கேன். சரி, எல்லாரும் தான் கோயிலுக்கு போயிருக்காங்கல்ல, நீ மட்டும் ஏன் இங்க இருக்க? நீயும் போக வேண்டியதானே? நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியாது, இல்லைன்னா நானும் போயிருப்பேன். எனக்கு துணைக்கு எங்க அப்பா வருவாங்கன்னு சொன்னாங்க. பார்த்தா நீங்க வந்து நிக்கிறீங்க. எல்லாரும் போன கோயிலுக்கு நீங்களும் போகலாம், எனக்கு எங்க அப்பா வருவாங்க. அண்ணா சொல்றா கதிரு, வீட்டுக்கு வந்துட்டியா? ஆமா. இப்பதான் வந்தியா? நீ அப்பவே வந்திருப்பேன்னு நினைச்சேன். என் கிட்ட எல்லாரும் என்ன சொல்லிட்டு போனீங்க? நாங்க எல்லாரும் போறோம் வீட்டுல இருந்தானே சொல்லிட்டு போனீங்க. இங்க வந்து பார்த்தா இவ இருக்கா. யாரா? யார் அங்க இருக்கிறது? அதான் முல்லை. ஏலே, முல்லை எங்க கூட இங்கெல்லாம் இருக்கா? நல்லா பாருடா, ஏதாவது பேய் மோகினி பிசாசா இருக்க போகுது. அண்ணே விளையாடாதண்ணே, இங்க என்ன நடக்குது? ஏய் ஒன்றும் இல்லடா, எல்லாரும் தான் கிளம்பணும். என்னன்னு தெரியல, முல்லை கடைசி நேரத்தில் வரலன்னு சொல்லிடுச்சு. அதான் அங்கேயே விட்டு வந்துட்டோம். என்னண்ணே இது அப்பவே என்கிட்ட சொல்லியிருந்தா நான் நேராக கோயிலுக்கு வந்திருப்பேன்ல. ஏலே ஏலே, அவசரப்பட்டு கிளம்பி வந்துடாதடா, அப்புறம் அந்த புள்ள தனியா இருக்கும்டா. அதாவது அப்பா வராராமே, அவர் இருப்பார்.
நான் வேணா போய் குமரேசன் மாமா கூட படுத்துக்கிறேன், சரியா? இல்லை இருடா, இப்போ என்னத்துக்கு போகிறேங்கிற? டெய்லி அந்த புள்ள அவங்க கூட ரூமில் தான் தூங்குது. இன்றைக்கும் அதே மாதிரி பேசாமல் அமைதியாக போய் தூங்கு. என்னமோ புதுசாக பேசிக்கிட்டு இருக்க. அப்பாவும் வரலையா? அது நீ இருக்கும்போது அவர் எதுக்கு வர போகிறாரு? வர்றாருன்னு அது சொல்லிச்சே. அப்படிதான்டா சொன்னாரு. அப்புறம் அவருக்கு ஏதோ வேலை போல இருக்கு, அதே வரல. ஐயோ, என்னண்ணே அது? இல்லை ரொம்ப பண்ணாதடா. அந்த பிள்ளை கடைசி நேரத்தில் வரமாட்டேன்னு சொல்லிச்சு. சரியாதான் நீ அங்கே இருப்பியான்னு சொல்லிட்டு தான் அந்த பிள்ளைய அங்கேயே விட்டு வந்துட்டோம். நீ பார்த்துக்க, புரியுதா? காலையில் வந்துடுறோம், வைக்கிறேன். அண்ணா அண்ணா, என்ன சொல்ற? ஆமா, என்னத்த சொல்றேன்? இந்த அப்பா வரை இன்னும் ஆளை காணும். என்னாச்சு இவங்களுக்கு? இல்ல அம்மாடி. அப்பா, சொல்லுமா. என்னம்மா இந்த நேரத்துல ஃபோன் பண்ணிருக்க? சும்மா தான்ப்பா கூப்பிட்டேன். படுத்துட்டீங்களா? இல்லம்மா, லேட்டா தான் வந்தேன். இனிமேதான் படுக்க போறேன். சொல்லுமா. உங்ககிட்ட மூர்த்தி மாமா தனாக்கா எதுவும் சொன்னாங்களாப்பா? ஒன்னும் சொல்லலையே. ஏன், என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லப்பா, எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. அதான் உங்ககிட்ட எதுவும் சொல்லலையான்னு. எல்லாருமே போயிருக்காங்களா? ம், ஏமா நீ போல? நான் வீட்ல தான்ப்பா இருக்கேன். தனியாவா இருக்க? இல்லப்பா, அவ இருக்காக. சரிம்மா, நீ பாரு. அப்பா வேணா காலைல கூப்பிடுறேன். சரிப்பா. ஏமா வேற ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஒண்ணும் இல்லப்பா, அதெல்லாம் சும்மா தான்ப்பா கூப்பிட்டேன். சரிம்மா, வச்சிடவா? அப்பா வேணா காலைல கூப்பிடுறேன். ம். இவ கோயிலுக்கு போனதே அப்பாவுக்கு தெரியல. அப்படின்னா சும்மா சொல்லிருக்காளா? என்னி இவகளை மட்டும் தனியா விட்டுட்டு போறதுக்குனே சொல்லிருக்காளா? இவக மட்டும் வீட்ல இருக்காக, சும்மாவே என்கிட்ட எகிருவாக. என்னைய பார்த்தாலே ஆவாது. என்னதான் நடக்க போகுதோ? நான் செத்தேன். ஏன் தானே ம்? கோயிலில் எப்படி உட்காந்துருக்கதும் கொஞ்சம் அமைதியாக சந்தோஷமாத்தியா இருக்கு. ஆமா மாமா, நல்லா இருக்கு. யாரா ஜீவா போன்ல? கதிர் தானே, வீட்டுக்கு வந்துட்டான் போல் இருக்கு. ஏன் முல்லை வீட்டில் இருக்கான்னு கேட்டு ஃபோன் பண்ணுறான். அதுக்கு நீ என்ன சொன்னவே? அந்த புள்ள கடைசி நேரத்தில் கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிருச்சு. நீ வாட்டுக்கு வீட்டில் இரு, அந்த புள்ளைய விட்டுட்டு கடைக்கு போய் தூங்கிறாதுன்னு சொல்லிட்டு வந்தேன். ஓ, கரெக்ட் தான். இப்படி கோயிலில் நைட் இருக்கிறதும் ஜாலியாக தான் இருக்குல்ல? முல்லையும் கதிரும் வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ம், ஏங்க, அவங்க 2 பேரும் சேரணும் தானே நம்ம இங்க உட்கார்ந்துருக்கோம். கேளு. அப்புறம் அவங்க வந்தா நல்லா இருக்கும்னு சொல்றீங்க? நான் ஒரு லூசு. ஆமா, சாரி. ஆமா, இந்நேரம் அவங்க 2 பேரும் அட்லீஸ்ட் பேசிட்டாவது இருப்பாங்களா? ஒன்றும் நடந்திருக்காது. அண்ணன் ஒரு தூணில் சாஞ்சிருக்கும், அண்ணி ஒரு தூணில் லேண்ட் ஆயிருக்கும். அண்ணன் இப்படி முறைப்பாரு, அண்ணி இப்படி முறைப்பாங்க. அதெல்லாம் நாம இருக்கும்போது யாரோ இல்லனா நல்லா தான் பேசுவாங்க. பேசிதான் ஆகணும். அதான் எனக்கும் கொஞ்சம் டவுட்டாக இருக்கு. நாம நினச்ச மாதிரி அவங்க 2 பேரும் நல்லா பேசுவாங்களா, இல்லை இவன் சொன்ன மாதிரி முறைச்சு முறைச்சு விடிஞ்சிருமான்னு தெரியலையே. ஏண்டா, ட்ரெயின் பஸ்ல நம்ம போனா என்ன செய்வோம்? வேற என்ன ஜீவ? ஏர்னிலிருந்து இறங்குற வரைக்கும் பாத்ரூமா தேடி தீருவேன். அப்புறம் கடைசியில் கீழே இறங்குறப்ப எந்த பாத்ரூம் சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்.
போங்க மாமா. நான் என்ன சொல்ல வரேன், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு இப்ப சொல்ல வந்ததே மறந்து போச்சு. ட்ரெயின்ல போனா ஏதோ சொல்ல வந்தீங்க நீ. ம். ஆ, ட்ரெயின்ல போனா எதிரில உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்கள பார்த்து கொஞ்ச நேரத்துல பேசுறது இல்லையா? முதல்ல அங்கிட்டு இங்கிட்டு பாப்போம், புக்கெல்லாம் படிப்போம். ரொம்ப போர் அடிக்கும் போது மெல்ல சிரிச்சு பேச ஆரம்பிப்போம்ல, அந்த மாதிரி தான் கதிரும் முல்லையும். பா ஜீவா, உங்க அண்ணி எவ்வளவு அறிவா பேசுறான்னு பாடுறா. உள்ள அடிக்குதுடி. ட்ரெயின்ல ஓகே, முன்ன பின்ன தெரியாதவங்க. இங்கதான் 2 பேருக்கும் நல்லா தெரியுமே. 2 பேருக்கும் பிடிக்காது வேற. என்ன மீனா, வீட்ல எல்லாருமா சேர்ந்து பிளான் பண்ணி அவங்கள விட்டுட்டு வந்துட்டு இப்ப அங்க எதுவுமே நடக்காதுன்னு சொன்னா எப்படி? நம்ம வீட்ல எல்லாருமே சேர்ந்து போட்ட பிளான் தானே இது? பாத்தியா எப்படி கொந்தளிக்கிறாண்டு. நடக்கும் நடக்கும், அதெல்லாம் நல்லா பேசுவாங்க. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அப்படிங்கிற பார்க்கலாம். அண்ணி ம். பசிக்குது அண்ணி. டேய், இப்பதான்டா எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டோம், அதுக்குள்ளேயும் பசிக்குதுன்றா. பேசிட்டே இருந்தோமா, அதான் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்தா. என்ன நீ கடையில் இருக்கிறத அப்படியே தூக்கிட்டு வந்துட்டீங்க போல. கண்டுபிடிச்சிட்டான் பாரு. சாப்பிடுறா, இன்னும் கூட இருக்கு. ஏய் குர்ரா. டேய், இவனுக்கு முறா. இந்தா எடுத்துக்கோ. ஏமாமா, இப்ப அங்க என்ன நடந்துட்டு இருக்கோம்? அண்ணன் நல்லா தூங்கிட்டு இருக்கோம். அண்ணி யூடியூப்ல சமையல் வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க. என் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கானான்னு பாருங்க. ம். இருங்க, இப்ப என்ன நடக்கும்னு நான் காமிச்சு தரேன். ம்? அண்ணா, அங்க என்ன நடக்குதுன்னு தெரியணும், அவ்வளவுதானே? இப்ப நான் தான் முல்லை அண்ணி, ஜீவா அண்ணன் தான் கதிர் அண்ணன். ஏலே வேணாண்டா, பாவண்டா. சும்மா இருண்ண. ஜீவா, பண்ணு பண்ணு. தூக்கம் வரதுக்கு ஜாலியா தான் இருக்கும். சரி ஓகே. ஓகே, ரெடி? டேய் ஒரு நிமிஷம்டா. ரெடி ரெடி. நான் பாட்டுக்கு தானே உட்காந்துருக்கேன், எதுக்கு என்ன முறைக்கிறிய? நான் எங்க உன்னை மறைச்சேன்? எனக்கு வேற வேலை இல்லை. எனக்கு உங்க அப்பாவையும் பிடிக்காது, உங்க அம்மாவையும் பிடிக்காது, உங்க வீட்டில் வேற யாரையுமே பிடிக்காது. பிடிக்காதுன்னா என்னையும் கல்யாணம் பண்ணணும்? உங்க அண்ணன் கல்யாணத்துல ஏமாத்தினப்ப அப்படியே போவிட்டு இருக்க வேண்டியதானே? அப்படியே பண்றாப்பா. நான் எப்படா ஏமாத்தினேன்? ஐயோ அண்ணன், கேரக்டர் மாத்தாதானே நீ? இப்ப கதிர் அண்ணன். மறந்துட்டேன்டா. ஏய், நானும் ஏதோ ஒன்ன விரும்பி கல்யாணம் பண்ண வந்த மாதிரி சொல்றேன். எல்லாரும் சொன்னாங்கன்னு தான் கட்டிக்கிட்டேன். எனக்கு ஒன்ன பார்த்தாலே ஆகாதுடி. ஏண்டா, இப்போ இப்படிதான் பேசுவாங்களாடா? எல்லாம் ஆரம்பம் தான் நீ. எல்லாம் கொஞ்ச நேரத்துல மாறிடும். தூக்கம் வரலையா? எனக்கு வரல. சரி வா, உள்ள வந்து உட்காரு. ஏன், எதுக்கு?
சரி இங்கே படுத்து தூங்கு. ஏன் நீ இங்கே தூங்க சொல்றியா? இன்னும் எவ்வளவு நேரம் இங்கே உட்காந்துருக்க போற? எவ்வளவு நேரம் வேணாலும் உட்கார்ந்திருப்பேன். உங்க வேலையை பார்த்துட்டு போறியடா. உன்கிட்ட வந்து பேசினா பாரு. என்ன போக சொன்னா போயிட்டாக? இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு இங்கேயே உட்கார்ந்து இருக்கிறது? அதுவும் இப்படியே தனியா?